அப்படியா 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 சரி, அது என்ன நம்ம கேட்போம். நல்ல வேலை இன்னைக்குதான் தெரிஞ்சது. இசை அப்படியா அப்படியா சரி சரி, இனிமே நம்ம அது எப்படின்னு ரெகுலரைஸ் பண்ணுவோம் நம்ம. ஆமா ஆமா. அப்படி இல்ல ரொம்ப தவறு. இல்ல 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 அது இல்ல இல்ல அது 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 மாதிரி எது நடந்திருந்தாலும் அது தவறு. நாம ரயில்வே அதிகாரிகள்கிட்ட இத மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் அவங்க அவசியம் தான் வருவாங்க, சும்மா ஒண்ணு வரப்போறது இல்ல. அதனால அவங்க தான் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கான தொடர்பாளர்கள். அதனால அவர்களுக்கு ஏதாவது குறைபாடு வந்ததுன்னா அது உடனே நிவர்த்தி செய்யப்படும். நான் உடனே உயர் ரயில்வே அதிகாரிகள்கிட்ட பேசி நீங்க எப்ப உள்ள வரணும்னாலும் அதற்கான அனுமதியை நான் பெற்று தருகிறேன், நீங்க கவலைப்பட வேணாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும். ஏன்னா நானும் 4.5 வருஷமா இதெல்லாம் பயன்படுத்தல. அதனால இப்ப வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு, மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நானும் அதனாலதான் வேகமா அதுல போலான்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு. இதுதான் நம்ம நாட்டினோட வளர்ச்சி. நம்ம எல்லாம் பிளைட்ல போயிட்டு தான் அதுதான் வேகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இல்ல ரயில்ல எப்படி நம்ம பாரத பிரதமர் நான் எப்பவுமே பாராட்டுவேன். ஏன்னா ரேடியோவை எல்லாரும் மறந்திருந்தோம், அப்ப மனதின் குரல்னு போட்டு ரேடியோவை கேட்க வச்சார். போஸ்ட் ஆபீஸ் எல்லாரும் மறந்திருந்தோம், அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்படுத்தி பழங்கால போஸ்ட் ஆபீஸ்கள் கூட பயன்படுத்த முடியும்னு கொண்டு வந்தார். அதே மாதிரி ரயிலை எல்லாரும் மறந்திருந்த நேரத்துல வந்தே பாரத் ரயில் மாதிரி போட்டு நம்ம வேகமா போக முடியும், வசதியா போக முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி இருக்க. இதான் வளர்ச்சி. ஆனா இந்த வளர்ச்சி எல்லாம் பேசாம ஏதோ நாட்டில பிரதமர் பிரிவினையை மட்டும்தான் பேசுறாருன்னு தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு, 100 நாள்ல அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 25 நாட்கள் இளைஞர்களுக்காக நான் முற்றிலுமாக ஒப்படைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையோட ஒரு பிரதமர் தான் வேணும். ஆனா இங்கே உள்ள இந்தி கூட்டணியா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இதை வந்து ஒரு பிரிவினைவாத மாதிரியே பேசிக்கொண்டு போவது சரியில்லை. இன்று மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேஸ்ல பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கான அறுதி பெரும்பான்மை வந்துவிட்டது. இனிமே வர்றதெல்லாம் போனஸ் தான். அதனால எந்த சந்தேகமும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை. நிச்சயமாக மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆவார். அதாவது மத ரீதியாக அவர் எந்த இடத்திலையும் பிளவுபடுத்தல, அவர் எல்லோரையும் இணைக்க தான் செய்யறார். அவர் பெண்களுக்கு முத்தலாக்ல இருந்து விடிவு காலம் கிடைத்திருக்கிறது. ஹஜ் பயணத்திற்கு பெண்களை அனுப்புவதற்கு எல்லா ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லா திட்டங்களும் இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சேர்த்துதான் கொடுக்கிறார். அதனால எந்த விதத்திலும் பிரித்தாலும் இதை பிரித்தாண்டு கொண்டே இருப்பது காங்கிரஸ் தான். சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் இணைந்து விட்டா காங்கிரஸுக்கு அங்க வேலையே கிடையாது. அதனால இதை பிரித்தே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதை பிரிச்சா மட்டும்தான் காங்கிரஸால கொஞ்சமான ஓட்டு வாங்க முடியும். இதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால நான் எல்லா சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதிகாலையில் உங்களை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்திலும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். இல்ல இதுல வந்து சட்ட ரீதியாகவும் இதுல பிரச்சனை இருக்கிறது. அதனால இது சட்ட ரீதியாகவும் அணுக வேண்டும். ஆனா எந்த விதத்திலும் நான் இளைஞர்களுக்கு கேட்டுக்கொள்வது, வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, சட்டம் இருக்கோ இல்லையோ, நீங்க யாரும் அதை போட்டு சூதாட்டத்தில் ஈடுபடாதுங்க, உயிரை இழக்காதீர்கள். உயிர் வந்து விலை மதிப்பட்டது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.